நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்துக்காக நன்றிப்பா. இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். மனக்கவலைகள் என்னனாலும் நீங்கள் எடுத்து போடுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் உங்களோடு பேசும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு தந்ததுக்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சொல்ல அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய ராஜ்யம்தான், தேவனுடைய ராஜ்யத்துக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். என்றைக்குனாலும் ஒரு நாள் நம்ம அந்த ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும், நம்ம போகணும். அதை மனசில் வச்சவங்க இந்த உலகத்தில் தப்பே பண்ண மாட்டாங்க. யாருமே தப்பே பண்ண மாட்டாங்க. நம்ம இன்னொரு உலகத்துக்கு நம்ம போகணும், தேவன் அதுக்கு தான் அந்த உலகத்தில் நம்ம உண்டாக்கியிருக்காருன்னு ஒருத்தங்க நினச்சாங்கன்னா அவங்க அதுக்கு தான் பிரயாசப்படுவாங்க. இப்போ டாக்டர் படிக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க நினச்சாங்கன்னா அவங்க அதிலே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம எப்படியா டாக்டர் ஆகிடணும், அதுக்கு படிக்கணும் தான் அவங்களுடைய லட்சியம் இருக்கும். அதே மாதிரி ஒரு போலீஸ்காரன் ஆகணும் அப்படின்னா அந்த லட்சியத்தோடு அவங்க போலீஸ்காரங்களாகுவாங்க. ஒரு கப்பலில் கேப்டன் ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு தாட்டு மனசில் இருந்துச்சுன்னா அதே தான், அந்த லட்சியத்தோடு தான் வாழ்வாங்க. அதே மாதிரி உலக பிரகாரமாக அப்படியாக ஒரு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அதான் அவங்களுடைய மைண்டில் இருக்கும். அதே போல் ஆவிக்குரிய இந்த உலகம் இன்னொரு உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டும். அது நம்முடைய நம்ம மைண்டில் இருந்துச்சுன்னா இந்த பூமியில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது ஒரு ஸ்டடி மாதிரி இருக்கும். நீங்கள் அறவுரையாலாம் கேட்காதீங்க, தனியாக உட்காந்து 30 நிமிடங்கள் இந்த செய்தி கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்கின்றேன். இது ஒரு டீச்சிங் மாதிரி தான். என்ன அப்படின்னா, எப்படி சொல்ல அப்படிங்கிற தலைப்பில் மார்க்கு 4வது அதிகாரம் 30வது வசனம். பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிட முடியும்? அந்த பரலோக ராஜ்யம், சொர்க்கம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ராஜ்யத்தை, அந்த உலகத்தை எதற்கு ஒப்பிட முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். எதுக்கு இதை நான் ஒப்பிட முடியும்? இந்த உலகத்தை கூட நம்ம முழுசுமாக யாருமே பார்க்கல. இந்த உலகத்தை நீங்கள் எதுக்கு ஒப்பிடுவீங்க? ஒப்பிட முடியாதுல்ல. இது நம்ம பார்க்கின்ற உலகம். எத்தனை பேர் எத்தனை வெளிநாட்டுக்கு போகிறாங்க, எத்தனையோ முறைகள் போகிறாங்க, எத்தனையோ ஃபால்ஸு பார்க்குறீங்க, கடல் பார்க்குறீங்க, பீச்சு பார்க்குறீங்க, என்னெல்லாமோ அதிசயங்களை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் உங்களால் எதையாவது இந்த உலகத்தை ஒப்பிட முடியுமா? இதையே ஒப்பிட முடியலையே. நம்ம பார்க்காத காணாத அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் எதற்கு ஒப்பிட முடியும்? இந்த உலகத்தில் உள்ள கவலைகளினாலும் இல்லை நல்ல ஆசீர்வாதங்களினாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை மறந்து விடுகின்றோம். ஆனால் இயேசு சொல்லுகின்றார், இந்த பரலோக ராஜ்யத்தை நான் எதை வச்சு நான் திருஷ்டாந்தப்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 31வது வசனத்தில், மார்க்கு 4:31, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாங்க, ஏசப்பா அதை ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த கடுகு விதை மிக சிறியது, சகல பூண்டுகளிலும். 32வது வசனத்தில், விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, அந்த கடுகு விதை நம்ம பார்க்கும்போது அது பூமியில் விதைக்கப்படும்போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாகி இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது என்ன செய்யுது, வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் அப்படின்னு எழுதிருக்கு.
தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி மக்களுக்கு சொல்லன்னு இயேசப்பா அநேக உவமைகளினால் அதை சொல்லுகின்றார். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு ஆசை நமக்கு வேண்டும். தேவனுடைய ராஜ்யம்தான் போய் சேர்றதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். அதை மட்டும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த உலகத்தில் பாவமே செய்ய மாட்டீங்க. பரலோக ராஜ்யம் கீரை இருக்குது பார்த்தீங்களா, தரையில் பூமியில் வளர்ந்துருக்கும் கீரை. அந்த கீரையை லைட்டாக அப்படி ஒடிச்சு அது கையில் வந்துடும். அப்படி ஒரு கூடை நிறைய எடுக்கலாம். பரலோக ராஜ்யம் அப்படி கிடையாது. கிள்ளி கீரை மாதிரி கிடையாது. கிள்ளி எடுக்கிற கீரை மாதிரி, கிள்ளி எடுக்கிற மல்லி செடி மாதிரி, உருவி எடுக்கிற கருவேப்பிலை மாதிரி கிடையாது. அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும், நம்மை தியாகம் பண்ண வேண்டும். நம்முடைய முழு நோக்கமே அருமையானவர்களே, அந்த ஒரு ராஜ்யத்துக்கு நான் போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இப்போ பரலோக ராஜ்யம் கடுகு விதை என்று சொல்கிறார் ஆண்டவர். கடுகு விதைக்கு ஒப்பாக அது விதைக்கும் போது சிறியதாக இருக்கின்றது, ஆனால் வளரும்போது பெரிதாக வளர்கின்றது. இப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது உங்களுக்கு பார்க்க அது சிறியதாக விதைக்கப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வளர்ந்து பெரிய மரத்தை போல கிளைகளை விட்டு அநேக பறவைகள், அது போட்டிருக்கு 32 வசனத்தில், சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அது நிழலின் கீழ் வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும். பெரிய பறவைகள் தங்கக்கூடிய அளவுக்கு அந்த மரம் இருக்குமா, கடுகு மரம், கடுகு விதையுண்டு மரம். அப்போ அந்த இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு, பரலோக ராஜ்யத்தில் ஒரு பெரிய பலவான்கள், பெரிய பெரிய பலவான்கள், விளையாட்டு வீரனாக இருக்கலாம், கப்பலில் கேப்டனாக இருக்கலாம், ஃப்ளைட்டு ஓட்டுற மனிதனாக இருக்கலாம், பெரிய போர் வீரனாக இருக்கலாம், இல்லை நாங்கள் குதிரை வீரனாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பெரிய பலவான்கள்னாலும், விஞ்ஞானியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சிறந்த அறிவாளியாக இருக்கலாம். இவர்கள் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்தில் தங்குவார்கள். அதான் அந்த கடுகு மரத்தினுடைய நிழலில் பெரிய பறவைகள் தங்கக்கூடிய நிழல் உண்டாகியிருக்குமா. அப்போ இப்படிப்பட்டதான பெரிய பலவான்கள், ஞானிகள், விஞ்ஞானிகளாக இருக்கட்டும், ஐஸ்வர்யவான்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், இப்படிப்பட்ட பெரிய பலவான்கள் அந்த நிழலிலே, அந்த பரலோக ராஜ்யத்திலே தங்கி இளைப்பாறக்கூடிய இடம்தான் பரலோக ராஜ்யம். இதை நான் பார்க்க வேண்டும், இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசை மனிதனுக்கு வேண்டும். இயேசுப்பா கிருபையினால் பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். அப்போ நாம் இயேசுவோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவோடு சேர்ந்து அவரோடு நாம் ஆசைப்பட வேண்டும். அந்த ராஜ்யத்தை குறித்து நமக்கு ஒரு ஆசை வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், எனக்கு என்னைக்குனாலும் அது எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். நான் ஒரு சின்ன வயசில், எனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லை எந்த வயசுன்னு, ஆனால் என்னுடைய திருமணத்திற்கு முன்பாக ஒரு மாலை வேளை, அந்த மாலை வேளையில் எங்களுடைய வீட்டில் திறனையில் நான் நின்று கொண்டிருந்தேன். மண்ணினால் கட்டப்பட்ட வீடு தான், மேலே தான் ஓடு, கீழே மண்ணினால் கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டிலே திறனை ரொம்ப உயரமாக இருக்கும், வராண்டா. அதிலே நான் நின்று கொண்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு முன்னால் சும்மா வீதியாக தான் கிடக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ வானத்தில் இருந்து 2 தூதர்கள், ஒரு பெரிய சொளவு, உடைக்கிற சுளவு, அந்த சுளவை 2 தூதர்கள் என் முன்னால் கொண்டு வந்தாங்க. கொண்டு என்கிட்ட காட்டினாங்க. நான் இது என்னதுன்னு கேட்டேன். இது உலகம், இதான் உலகம். அப்போ நான் சொன்னேன், இது வெறும் சொளவு தானே, இந்த வெறும் சொளவா உலகம் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், இது வெறுமையானது இந்த உலகம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு திருப்பியுமாக அந்த 2 தூதர்களும் அந்த சொளவை கொண்டுக்கிட்டே அப்படியே நிறைய வானத்துக்கிட்டே போய்விட்டார்கள். நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா உள்ளே இருந்தாங்க. அம்மா, இந்த உலகம் வெறும் சொளவு தானாம்மா, இதில் ஒன்றுமே இல்லையாம்மா. யார் சொன்னா உனக்கு இந்த கதையை?
அம்மா கேட்டாங்க. இல்லைம்மா 2 ஏஞ்சல் வந்தாங்கம்மா, 2 தூதர்கள் வந்து என்கிட்ட காட்டுனாங்கம்மா, இந்த உலகம் ஒன்றுமே கிடையாதாம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மாவுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு என் மனசில் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை அதிகமாகி விட்டது. எப்படின்னா இவங்க 2 ஏஞ்சல்ஸும் மேலே தானே போனாங்க. அப்போ அங்கே ஒருத்தங்க இருக்காங்க. அங்கேயும் இவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அருமையானவர்களே, அந்த காலத்தில் எங்களுக்கு பைபிள் கிடையாது, பைபிளை பார்த்ததும் இல்லை, அதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி உபதேசங்களையும் நாங்கள் கேட்டதில்லை. ஆனால் இயேசு ஒருவரே தேவன் அது தெரியும், அதெல்லாம் சொல்லி தந்திருந்தாங்க. பரிசுத்தமாக இருந்து தான் நன்மை வாங்கணும்னு சொல்லி தந்திருந்தாங்க. இந்த நேரத்தில் எனக்கு மனசில் கோயிலுக்கு போகணும் இப்படியே எப்பவும் இருக்கும். கோயிலுக்கு போகணுன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆசை எனக்கு வந்து விட்டது. இந்த மாதிரி ஒரு தரிசனத்துக்கு பிறகு தேவன் அப்புறம் ஒரு நாள் என்னை சந்தித்தார். என்னுடைய திருமணத்திற்கு பின்பு தேவன் என்னை சந்தித்தார். நான் வேதாகமத்தை என் கையில் கிடைத்தது. எங்கள் அத்தை, எங்கள் மாமியார் வந்து எனக்கு பைபிள் கொடுத்தாங்க. பைபிளை படித்து அங்கே நான் இயேசுவை கண்டேன். அப்பொழுது நான் இந்த தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப பெருசு அப்படின்னு கண்டுக்கிட்டேன். அப்போ இந்த ஏஞ்சல்ஸு வந்து என்கிட்ட சொன்னாங்கல்ல, இந்த உலகம் ஒன்றுமே கிடையாதுன்னு. அவங்க அங்கே தான் இருக்காங்க. அப்போ அந்த உலகம் பெரிய உலகம், அந்த உலகத்துக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாக ஆகிவிட்டது. அதை தான் ஆண்டவர், அதை குறித்தே தான் நான் எல்லாரிடமும் பேச ஆரம்பித்தேன். இந்த தூத்துக்குடியிலேயே முருகன் தேட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு தேட்ரு இருக்குது, சினிமா தேட்ரு. அந்த சினிமா தேட்டருடைய ஓனர் வந்து அவங்களுடைய மனைவி வந்து என்னோட கிளாஸ்மேட்டு. நான் அவளை பார்க்குற நேரம்லாம் சொல்வேன், மறுமையில் ஒரு வாழ்வு இருக்குது, அங்கே நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு அவட்ட அடிக்கடி சொல்லுவேன். அவளை பார்க்குற இடங்களில் ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். நானும் போயிருந்தேன், அவளும் வந்திருந்தா அவருடைய ஹஸ்பண்டோட. அப்போ அந்த கல்யாண வீட்டில் வச்சு அவருடைய மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறார், இந்த பிள்ளையை பாருங்க, மறுமையில் ஒரு வாழ்வு இருக்காமா, அதை தான் இவ எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு அலைகிறா அப்படின்னு அவன் சொல்கிறா. அந்த அண்ணனுக்கு ஒன்றும் விளங்கலை. ஆனால் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவருடைய கிருபையினால் இப்படி ஒரு ராஜ்யம் இருக்குது, அதுக்கு நீ போகணும் அப்படின்னு அவட்ட சொல்லியிருக்கேன். எவ்வளோ இப்படியே சொல்லிட்டு அலைகிற அப்படின்னு. நான் இல்லை, ஏசப்பாவுடைய பெரிதான கிருபை இறக்கும். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், எப்படி சொல்ல உங்களுக்கு நான் புரிய வைக்க அப்படிங்கிறத தான் இந்த மார்க்கு 4வது அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம் அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லுகின்றார். நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணம் முடியும் போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும். கடந்த நாளில் எங்கள் அத்தையுடைய தங்கச்சி வந்து இறந்தாங்க. 99 வயசு. அவங்க சாகுற அன்றைக்கு காலையில் அவங்களுடைய மகள், எனக்கு வந்து நாத்தனார், அவளுக்கு வந்து ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்துருக்கார். ஏசு அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார். இப்படியே இந்த பாட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு மனசுக்குள்ளே. இன்னும் ஏசு அழைக்கிறார், நம்மளை அறியாமலேயே இந்த பாடல் வருகிறதே, ஏசு அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார். அப்படியே சொல்லிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மதியம் போல் எங்கள் சின்ன அத்தை வந்து இறந்துட்டாங்க. அப்போ அவங்கள இயேசு தான் என்ன செய்திருக்காரு, அழைச்சிருக்கார். ஏன்னா அவங்க அந்த 99 வயசு வரைக்கும் பைபிள் படிப்பாங்களாம். காலையில் சரிஞ்சு உட்காந்துக்கிட்டுனாலும் பைபிள் படிப்பாங்களாம். 99 வயசு வரைக்கும் பைபிளை அவ்வளவு ஆவலாக படித்ததினால தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார், மகளுக்கு இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 99 வயது வரை இந்த பூமியில் வாழ்ந்த அவர்கள் ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார்கள்.
அருமையானவர்களே, இந்த பூமியில் நாம் ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம். இது வெற்றியின் வாழ்க்கையாக முடிய வேண்டும். ஏதோ இந்த உலகத்தில் கடமை செய்தோம், வேலையை பார்த்தோம், வசதியாக வாழ்ந்தோம் அப்படி என்பது அங்கே கேட்கப்படாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம செய்த நன்மைகளும் நம்ம இயேசுவோடு வாழ்ந்த வாழ்க்கையும் அவருக்காக நம்ம செய்த தியாகங்களும் அவருக்காக நம்ம கொடுத்த பண உதவிகளும் நன்மை செய்தது தான் அங்கே வரும். இந்த உலகத்தில் உடைய அதிகாரங்கள், இந்த பூமியில் நமக்கு இருக்கிற புகழ், அந்தஸ்து, மகிமை, இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற பெருமை அங்கே வராது. அங்கே வராது. இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். வெளிப்படத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தின் மக்கள் அநேக மகிமையும் புகழையும் கொண்டு வருவார்கள், ஆனால் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். அதனால் இந்த உலகத்தில் உள்ள அந்தஸ்துகள், அதிகாரங்கள், உலகத்தில் உள்ள மக்களுக்கு இருக்கிற புகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கட்டும், ஆனால் இதுதான் வாழ்க்கை என்பது அல்ல. அந்த ராஜ்யம்தான் வாழ்க்கை. ஏனென்றால் ஏசப்பா சொல்லிட்டு போனாங்கல்ல, உங்களுக்கு அங்கே நிறைய இடம் இருக்குது, உங்களுக்குன்னு நான் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஆவல் உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அந்த ஆவல் வரும்போது மற்றதெல்லாம் ஆண்டவர் செய்திருவாங்க. வேதம் சொல்லுகிறது மத்தேயுல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். முதலாவது நம்ம செய்ய வேண்டியது தேவனுடைய ராஜ்யம்தான். மத்தேயு 6வது அதிகாரம் 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கி நீங்கள் நிறைய காரியங்களை குறித்து கவலையோடு இருக்கின்றீர்கள், பாரத்தோடு இருக்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை, குழந்தை கிடைக்கவில்லை, கடனிலே கஷ்டப்படுகிறீர்கள், குடும்பத்திலே சமாதானம் இல்லை, பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பது இல்லை, தாயை தகப்பனையும் கனம் பண்ணாமல் இருக்கிறார்கள், சமாதானம் இல்லை, தகப்பனை எதிர்த்து பேசுகிறார்கள், பிள்ளைகள் தாயை எதிர்த்து பேசுகிறார்கள், மாமன் மாமியாரை எதிர்த்து பேசுகிறார்கள், அன்பு செலுத்தவில்லை, நீதி நியாயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவில்லை, சகோதரிகளுக்குள்ளே சண்டை போடுகிறார்கள், சகோதரருக்குள்ளே சண்டை போடுகிறார்கள். இவைகளெல்லாம் நாம் செய்தால் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எப்படி போக முடியும்? வேதம் சொல்லுகிறது, நீ அக்கிரம சிந்தை கொண்டிருந்தாயானால் தேவன் உன் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்போ அக்கிரமமான, பொறாமையான, உலக பிரகாரமான, மாம்சமான அப்படிப்பட்ட நினைவுகள் இருந்தால் கூட ஒரு ஜெபம் கேட்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்குது பரிசுத்த வேதத்தில். அப்போ நீங்கள் இந்த விதமான வார்த்தைகள், அக்கா தங்கச்சினாலும் எதுனாலும் பேசிடலாமா? எப்படி அண்ணன் தம்பினாலும் எதுனாலும் பேசிடலாமா? தெருவில் உள்ளவங்கனாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டுமே, எந்த இது வந்தாலும் எதுனாலும் பேசிடலாமா? நியாய தீர்ப்பில் வரும். அந்த குறித்த பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பொறுமையாக இருப்பீர்கள். அதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. கர்த்தருடைய மகிமைக்குள்ளே ஒரு மனிதன் வாழ வேண்டும், பிரசன்ஸுக்குள்ளே வாழ வேண்டும். கடந்த நாளில் ஒரு தம்பிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். பீகாரில் ஊழியம் செய்கிறான் தம்பி. ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காரங்களை சந்தித்தானாமா. அப்போ அந்த ஊழியக்காரங்களை சந்திக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அக்கா எனக்கு அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த ஊழியக்காரங்க பைபிள் விரித்து, ஆர்சி பைபிள், இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள்,
பேனா, டைரி எல்லாமே வச்சு அப்படியே அதை வாஸ்து வாஸ்து இந்த ப்ரெசன்ஸுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்காங்களாம். யாராவது வந்து எதையாவது பற்றி ஒரு குறையாக சொன்னால் உடனே இதை தூக்கி காலத்தில் மாட்டிடுவாங்களாம். ஏன்னா நான் யாருடைய குறையாவது நான் கேட்கும்போது கர்த்தருடைய ப்ரெசன்ஸுக்குள்ளே நான் இருக்கணும், இந்த மகிமையை நான் விட்டு கொடுக்க விரும்பலை அப்படின்னு நம்ம நிறைய சாட்சி பார்க்கோம். அதில் நம்ம கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வந்தாலும் இடையிடையே சினிமா காரியங்கள் எல்லாம் வரத்தான் செய்து அதை நம்ம கொஞ்சம் உள்வாங்கி போகும்போது கர்த்தருடைய ப்ரெசன்ஸு குறைஞ்சிருமேன்னு நினச்ச உடனே தள்ளி விட்டுருவோம். பார்க்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அதை நான் உங்களுக்கு எப்படி விவரித்து சொல்லன்னு இயேசுவா சொல்கிறாங்க. நமக்கு அந்த ராஜ்யம் வேண்டுமே. நரகத்துக்கு போகக்கூடாது, பாதாளத்துக்கு போகக்கூடாது, அக்கினிக்கு போகக்கூடாது. அதனால் தேவனை நீ பரிசுத்தப்படுத்துங்க, நீ பரிசுத்தப்படுத்திருங்கப்பா. இந்த உலகத்துக்குரியதுக்கே நான் போராடி 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 என் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருக்கின்றேன். கோபப்படுகின்றேன், எரிச்சல் படுகின்றேன், சண்டை போடுகின்றேன், குடிக்கின்றேன், சிகரெட்டு ஊதுகிறேன், அடிக்கிறேன், மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறேன், எல்லாரையும் வேதனைப்படுத்துகிறேன் என்று சொல்லி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் நினைப்பேன், எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க? நியாய தீர்ப்பை குறித்து பயம் இல்லை. யாராக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நாம் ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தம் இதுவா என்று கேட்டே செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவன் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சித்தத்தை செய்து தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த உலகத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். நான் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு ஆசை வருதா? நான் எழுதி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வருதா அப்படின்னு கேட்டு நான் எழுதினேன். ஏனென்றால் அந்த ராஜ்யம் அவ்வளவு ஒரு பெரிய உலகம். அதை நோக்கி அருமையானவர்களே, நீங்கள் இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்று முதல் உங்களுடைய மனதில் இந்த கடுகு விதையை பற்றி ஆண்டவர் சொன்னது, எல்லாரும் வந்து தங்கி இளைப்பாறக்கூடிய மரமாக அந்த கடுகு மரம் காணப்படும். அதே போல பரலோக ராஜ்யம் எல்லா விதமான ஜாதிகளும் ஜனங்களும் மக்களும் ராஜாக்களும் வீரர்களும் விஞ்ஞானிகளும் ஆசிரியர்களும் டாக்டர்ஸும் என்ஜினியரும் எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தாலும் அந்த ராஜ்யத்திலே தங்கலாம். அது பெரிய கிளைகளை விடக்கூடியதாக இருக்கின்றது. நீ செல்வந்தனாக இருக்கலாம், நீங்கள் ஏழையாக இருக்கலாம், அங்கே தங்கலாம், நிரந்தரமாக தங்கலாம். அதுதான் நம்முடைய கடைசி முடிவு. அருமையானவர்களே, இந்த செய்தி கேட்கும்போது நம்ம அந்த ராஜ்யத்துக்கு போகணுங்கிற ஆசை உங்களுக்கு அதிகமாக வரும் என்று நான் நினைக்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அந்த ராஜ்யத்துக்கு நம்மை சுதந்திரவாளியாக மாற்றக்கூடியவர் ஆண்டவர். நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே அதிகமாக காத்திருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்ப வேண்டும். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்கின்றேனா தகப்பனே? என்னுடைய சொல்லு செயல் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மரியாதையை நான் கொடுக்கின்றேனா? கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். ஒருவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குமானால் நீ கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விஷயத்தில் கனம் பண்ணலை, வேதத்தினுடைய சட்டத்தின்படி வாழலை. அதனால தான் கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய விதத்தில் கனம் பண்ண வேண்டும். நீ என்னை கனம் பண்ணினால் உன்னை நான் கனம் பண்ணுவேன். நீ என்னை கனம் பண்ணினால் உன்னை நான் கனம் பண்ணுவேன்.
இப்போ கர்த்தரை கனம் பண்ணலைன்னா தான் நீங்கள் கனவீனப்பட்டு அலைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ரெஸ்பெக்ட் இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? கர்த்தரை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலை, மரியாதையை கொடுக்கலை, அதை நீங்கள் செய்யுங்க. இதை கண்டிப்பாக தேவன் நமக்கு செய்வார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. இப்படியாக நாம் சொல்ல வேண்டும். எனக்கு எல்லாமே இயேசுதான், இயேசுதான் என்று வாழுங்கள். இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று வாழுங்கள். உங்கள் அனைத்து காரியங்களும் சக்சஸ் ஆகும். பயப்படாதே தேசமே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய ஃபெல்லோஷிப்பில், ஐக்கியத்தில் சரியாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய காரியங்களை ஆண்டவர் செய்வார். உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன்கொள் ஜெயித்தேன். உபத்திரம் வரலாம், ஆனால் திடன் கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெயம் எடுக்கலாம், ஜெயம் எடுக்கலாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார், தன்னுடைய ராஜ்யத்துக்கு நம்மை அவர் அழைத்து சேர்வார். கர்த்தர் கரம் என்னோடுங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் நம்மோடு இருக்கும். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தை எங்களுக்கு இன்னும் வெளிப்படுத்துங்க பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய துணையால் நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.